கனியக்கா கனியக்கா நான் பிரஞ்சன் வச்சோம் நீங்கள் இது நீங்களும் வியானாவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அக்கா தேங்க் டெசிஷன் தான் 2 பேர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு ஒரு டாஸ்க் தந்தாங்கல்ல, அந்த டாஸ்க்ல சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து வேலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நைட் வரைக்கும் நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது, சாண்ட்ரா வந்து எனக்கு திவாகரை மாத்தணும்னு விக்ரம் கிட்ட சொல்றாங்க. விக்ரம் தானே இப்போதைக்கு மேனேஜர், விக்ரம் கிட்ட சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் விக்ரம் ஏத்துக்கிற மாதிரி வராரு. ஓ உங்களுக்கு மாத்தணுமா, சரி மாத்தி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அதாவது வடிவேல் காமெடியில் வரும்ல, அடப்பாவி நான் சொன்னதுக்கெல்லாம் சரிங்க சரிங்கன்னு சொன்னேன், எங்கடா மாத்தனன்ற மாதிரி சாண்ட்ரா யோசிக்கிறாங்க. ஏன்னா விக்ரம் என்ன பண்றாருன்னா, சாண்ட்ரா சொன்னோன்னே திவாகரை மாத்தாம அந்த சைட்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அந்த சைட்ல மற்றவங்க கிட்ட வினோத், வியானா, அதுக்கப்புறம் வந்து திவாகர் இவங்கள வச்சு பேசினாரு. அப்படி பேசும்போது வினோத் என்ன சொல்றாருன்னா, இவர் வேலைலாம் எடுபடி வேலைலாம் செய்ய தான் செஞ்சாரு, சமைக்கிறது அவருக்கு தெரியாது, எடுபடி வேலைலாம் செய்ய தான் செஞ்சாருன்னு சொல்றாரு. வியானாவும் எடுபடி வேலைலாம் அவர் செஞ்சாரு, ஏன்னா திவாகருக்கு சமைக்க தெரியாது போல, இவங்க 3 பேர் தான் சமைப்பாங்க போல. அதுல வந்து அவர் எடுத்து தர வேலைலாம் செய்ய தான் செஞ்சாரு, ஒழுங்கா தான் செஞ்சாருன்னு சொன்னாங்க. இதனால விக்ரம் வந்து ஒரு முடிவு எடுக்கல. அதாவது சாண்ட்ரா வந்து திவாகரை எனக்கு தூக்கணும்னு சொன்னாங்க. சாண்ட்ரா ஒரு சீக்ரெட் டாஸ்க்குக்காக தான் இப்படி சொல்றாங்க. விக்ரம்க்கு அதெல்லாம் தெரியாது. விக்ரம் வந்து சரி கலந்து பேசலான்னு கலந்து பேசினாரு. அப்படி கலந்து பேசினதுல இல்லைங்க மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. ஸோ சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தானே ஹெட் செஃப், அங்கே ஹெட் செஃப் நான் தானே, நான் இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வேண்டியது நீங்கள் மாற்றி தரல, அப்போ நான் இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன்னு ஸ்ட்ரைக் மாதிரி இருந்துட்டாங்க. அதாவது எல்லாருமே காலையில் யூனிஃபார்மில் இருக்கும் போது சாண்ட்ரா மட்டும் நான் யூனிஃபார்ம்லாம் போட மாட்டேன், நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கேன், எனக்கு இந்த வேலையே வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க மேனேஜ் பண்ணோம்ல, வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே மேனேஜ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. இல்லை நானே வந்து மேனேஜ் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. வியானா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலான்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ண முடியாதுல்ல, இன்னும் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதனால அசிஸ்டன்ட் மேனேஜரான விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, கனி கிட்ட போய் பேசுகிறாங்க. கனிக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட வாய்க்கா தகராறு இருக்குது, அது நமக்கு தெரியும். ஆனால் விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, கனியக்கா வாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்து பேசுகிறாங்க. அதாவது இப்போதைக்கு நீங்கள் கிளீனிங் டீமில் இருக்கீங்க, கிளீனிங் டீம்ல இருந்து உங்களை எடுத்துடுறோம், ஆளெல்லாம் மாற்ற போகிறது இல்லை, ஆனால் அங்கேருந்து உங்களை எடுத்துடுறோம், எடுத்து நீங்கள் கிச்சனில் வேலை பார்க்க முடியுமா, இதை ஒரு இதான் நினைச்சு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிச்சன் டீம் தானே நான் பண்ணுறேன்ற மாதிரி உடனே கனி ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது கனி ரொம்பலாம் யோசிக்கல, சட்டுன்னு எனக்கு ஓகே, எனக்கு ஓகே தான், நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹெச்எஃப்ஆ கனியை போடல, அதாவது சாண்ட்ரா ஹெச்எஃப்ஆ இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கனியை போடுறாங்களான்னா கிடையாது, ஹெச்எஃப்ஏ கிடையாது, நீங்கள் எல்லாருமே செஃப் மாதிரி வேலை பாருங்க. வியானா இதுக்கப்புறம் கனியக்காவும் நீயும் தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், முன்னிருந்து எல்லாத்தையும் பண்ணணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வியானா சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றுக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் எங்கே போனார்னு தெரியலங்க. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போது விக்கல்ஸ் விக்ரமோ நியாயப்படி பார்த்தா பக்கத்தில் இருக்கணும், அவரும் முடிவு எடுக்கணும். ஆனால் அவர் இல்லாமல் விஜய் பார்வதியே இந்த முடிவை எடுத்துட்டாங்க. பட் இந்த முடிவை எடுத்தது சாண்ட்ராக்கு சாதகமாக முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் முடிஞ்சிருச்சு தான். ஏன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, கனியை வந்து ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்வாப் பண்ணிட்டாலே நீங்க ஜெயிச்ச மாதிரி தான்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னாரு. ஒருத்தரை ஸ்வாப் பண்ண வைக்கணுமா இல்ல 2 பேரை ஸ்வாப் பண்ண வைக்கணுமா தெரியல. ஆனா ஒரு ஸ்வாப் இப்ப நடந்துருச்சு. கனி வந்து இப்ப கிச்சன் டீமுக்கு போயிட்டாங்க. அதாவது கிளீனிங் டீம்ல இருந்த கனி இப்ப கிச்சன் டீமுக்கு போயிட்டாங்கன்னா சாண்ட்ரா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இது முடிவுக்கு வந்துடும், சாண்ட்ரா தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லைனாலும் சாண்ட்ரா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா நான் வேலையே பார்க்க மாட்டேன்னு ஒதுங்கி இருக்காங்க. எப்படியோ அவங்க ஒதுங்கி இருக்கிறதுனால வேற ஒருத்தரை அந்த போஸ்ட்டுக்கு போட்டு தான் ஆகணும். அதனால எப்படி பார்த்தாலும் சாண்ட்ரா ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா வந்து பிரஜினோட ஹெல்ப்பை நான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு பிக் பாஸ் கிட்ட சொன்னாங்க. அதாவது அவரோட ஹெல்ப்பை தான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர் கிட்ட பெருசாக ஹெல்ப் வாங்காமல் இவங்களே ஒரு கேமை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, விக்ரம் கிட்ட திவாகர் எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை, அவர் சொல்ற வேலையை செய்ய மாட்டாருன்னு பேசி பார்த்தாங்க. ஆனால் அது முடிவுக்கு வரல. இப்போ ஸ்ட்ரைக் மாதிரி இருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ சாண்ட்ராக்கு சாதகமாக தான் இது போயிட்டு இருக்கு. அநேகமாக சாண்ட்ரா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றிலாம் லைவ்ல பார்த்தவங்க டீட்டெயிலாக சொல்லுங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்க.